ஆதியாகமம் 27. ஏசா வனத்துக்குப் போய் வேட்டையாட எவற்றை ஈசாக்கு கொண்டு போக சொன்னார்? அம்பரா துணியையும் வில்லையும் கொண்டு போக சொன்னார். தனக்கு எதை கொண்டு வர ஈசாக்கு ஏசாவிடம் சொன்னார்? தனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வர சொன்னார். ரெபேக்காள் யாக்கோபிடம் கொண்டு வர சொன்னது என்ன? 2 நல்ல வெள்ளாட்டுக் குட்டிகள். என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே. யார் யாரிடம்? யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளிடம். யாக்கோபிற்கு ரெபேக்காள் உடுத்தினது என்ன? ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். யார் யாரிடம்? யாக்கோபு ஈசாக்கிடம். தேவன் எதை கொடுப்பார் என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான். தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவார். என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று எத்தனை முறை ஏசா கெஞ்சினான்? 2 முறை. எப்போது யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்களில். ரெபேக்காள் யாக்கோபை எங்கு போக சொன்னாள்? ஆரானில் இருக்கிற தன் சகோதரனாகிய லாபானிடம்.